நெல்லை அம்மா சமையலில் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா 2 கேரட்டும் ரவையும் வச்சு தான் ஒரு லட்டு மாதிரி பார்க்க போகிறோம். அதுக்கு 2 கேரட் எடுத்து கழுவி சீவி வச்சுருக்கேன். இப்போ இந்த இதில் துருவி எடுத்துக்கலாம். இப்போ அது மாதிரி துருவி எடுத்தாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி சாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடணும். அரைச்சி வடிகட்டி எடுக்கணும். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வேறு அரை டம்ளர் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ எல்லாம் சக்கையை எடுத்துடலாம். தூர ஒரு மிக்சரில் எடுத்துக்கலாம். 3/4 கப்பு சீனி எடுத்துருக்கேன். ஒரு 3 ஏலக்காய் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு ஃபேன் காய வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூனு நெய் விட்டுக்கணும். நெய் காஞ்சிடுது. ஒரு 10 முந்திரி பருப்பும் கொஞ்சம் திராட்சை பழமும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். திராட்சை பழத்தை போட்டுக்கலாம். இப்போ அதையும் கடாயில் 1 கப்பு ரவையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு ரவை எடுத்துக்கணுமோ அதே அளவுக்கு சீனி எடுத்துக்கிடணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும். கருகாமல் இருக்கணும். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இந்த கேரட்டு சாறை விட்டுக்கலாம். அதில் கேரட்டு சாறை விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கிடணும். நல்லா அந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும். ரவையும் நல்லா வெந்துடுது. இந்த திரிச்சு வச்சுருக்க சீனி போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு நல்லா ஒன்று போல் எல்லாம் சேர்ந்துடுது. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வரணும். இப்போ இந்த வறுத்து வச்சுருக்க திராட்சையும் முந்திரி பழத்தையும் நல்லா போட்டு கிளறி விட்டுக்கலாம். கேரட்டு இதில் போட்டு செஞ்சுருக்கனால பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா ஆறிடுது. நம்ம எந்த அளவுக்கு உருண்டை பிடிக்கணுமோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். எல்லாம் உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு.
கேரட்டு செஞ்சுருக்கனால ரொம்ப பிள்ளைகளுக்கு சத்து உள்ளது. கேரட்டு சாப்பிடாத பிள்ளைங்க இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ்.